மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். பணத்தை இழக்க வைத்த ஒரு நம்பிக்கை. ஆனால் சில நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளைத்தான் நம்ம தேடி கொடுக்கும் என்று நினைப்போம். அது பணத்தை சம்பாதிப்பதற்கும் நல்ல ஒரு வேலைகளுக்கு போவதற்கும் மட்டுமே தான் அது உதவிகளை தேடி கொடுக்கும் என்று தான் இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து வைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை இழக்க வைத்தது ஒரு நம்பிக்கை என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து பார்க்கும் பொழுது அது இன்னும் வழிகளையும் ஒரு சில விதமான பயங்களையும் நம்பிக்கை விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மகரம் ராசியினர் பொதுவாகவே பண விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் என்று உலகம் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையவே சொல்லும். ஆனால் உண்மை சொல்லக்கூடிய ஒரு உண்மைகள் என்னவென்று தெரியுமா? நீங்கள் பணத்தை பார்ப்பீர்கள், ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதனாலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளில் இருந்து அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்ததாலேயே இன்னும் நீங்கள் அப்படியே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களை நம்பி ஒருவர் வந்துவிட்டால் உங்களின் சேமிப்பை கரைத்தாவது உதவி செய்யக்கூடிய உன்னத குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. உங்களுடன் பழகிய நபர்களுக்கு மட்டுமே தான் அப்படிப்பட்ட உண்மையான குணங்கள் என்பது தெரியும். ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பாதக கிரகங்களின் சஞ்சாரங்கள் ஏற்பட்ட பொழுது நீங்கள் மனிதர்களை நம்பியதை உங்களுக்கு வினையாகவே முடிந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பாவம், கஷ்டப்படுகிறார்கள், நம்மை நம்பி வந்துவிட்டார்கள், இவ்வளவு காலங்கள் பழகியவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று உருகி நீங்கள் கொடுத்த பணமோ அல்லது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்த தொகைகளோ உங்களுக்கு பெரும் ஒரு இழப்பை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்குமா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். பணம் வாங்கும் போது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் அதை திருப்பி கேட்கும் போது உங்களை யாரோ ஒரு அந்நியனை போலவும் பார்க்கவும் தொடங்கியிருப்பார்கள். பணமும் போயிருக்கும், கௌரவங்களும் உங்களை விட்டு குலைந்து போயிருக்கும். நம்பிக்கையும் உடைந்த அந்த தருணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவே பெரும் ஒரு சரிவை ஏற்படுத்திய ஒரு கசப்பான ஒரு பாடமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல காதலில் சில உண்மைகள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். காதல் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு உணர்வாக மட்டும் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனத்துடன் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். உறவில் உண்மை, நம்பிக்கை, பொறுப்பு ஆகியவற்றை அதிகமாகவே மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் இன்னும் சில நேரங்களில் காதலில் சில சோதனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் தீர்ந்துவிடும் என்று தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அது தீராமல் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒருவர் உண்மையாக இருக்கிறார்களா, சூழ்நிலைகளுக்காக மட்டும் பழகுகிறார்களா என்பதை காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். சில சொல்லப்படாத விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவரலாம். சில தவறான புரிதல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் காதல் விஷயத்தில் நீங்கள் பட்டு ஏமாந்த ஒரு தருணங்கள் உங்களை இன்னும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் போகும். நீங்கள் யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கலோ அந்த உறவுகள் மீதெல்லாம் இப்பொழுது நம்பிக்கை என்பதை போகவும் ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் நான் முழுமைக்கும் நம்பிய ஒரு காதல் உறவை என்னை விட்டு போய்விட்டது. இந்த ஒரு நபர்கள் எப்படி என்னுடன் இறுதி வரைக்கும் இருப்பார்கள், நான் இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன் என்று நீங்கள் எல்லாரையுமே வெறுத்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் கூட மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இது இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்து நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது
அபிவிருத்தியான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். தொழிலில் ஒரு அபிவிருத்திக்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளானது இந்த ஒரு நேரத்தில் மகரம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. அபிவிருத்தி என்றால் ஒரு தொழிலையோ அல்லது ஒரு செயலையோ நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி விரிவுபடுத்துவோமோ அதன் பெயர் தான் அபிவிருத்தி. அப்படிப்பட்ட செயல்கள் தான் இப்பொழுது ஏற்பட்டு வருமானங்கள் அதிக அளவில் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அதை போல் மகரம் ராசியில் அடுத்ததாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது தொழிற்சங்க பணிகளில் பொறுப்புகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே இனி வரக்கூடிய நாட்களில் அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் உங்களை மட்டும் நம்பி இனிமேல் உங்களுடைய செயல்களை செய்தாலே போதும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறானோ அப்பொழுது தான் அவன் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. அதே போல இனிமேல் உங்களுடைய தொழிலில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடமாக்கிய கர்மஸ்தானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளும் உங்களை ஒரு இயந்திரம் போல பயன்படுத்தி விட்டு அங்கீகாரங்கள் தராமல் ஏமாற்றிய கூட்டங்களும் இனிமேல் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு காணாமல் போகப் போகிறது. இதுவரை உங்களை ஒரு தொழிலாளியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இனிமேல் நீங்களும் ஒரு முதலாளியாகவும் அதிக பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவராகவே இருந்தாலும் சரி உங்களின் அசாத்திய உழைப்பிற்கு ஒரு மதிப்பு என்பது அளித்து உங்களை தேடி பெரிய ஒரு பொறுப்புகளும் பெரிய ஒரு உயரிய பதவிகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. அப்படிப்பட்ட நாட்கள் மிக தொலைவில் கிடையாது, உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். அதே போல் உங்களுக்கு தடைப்பட்ட திட்டங்கள் யாவும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எது செய்தாலும் அதில் தேவையில்லாத ஒரு தடைகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதற்கு இப்பொழுது ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொழிலில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடமாக்கிய கர்மஸ்தானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளும் உங்களை ஒரு இயந்திரம் போல பயன்படுத்தி விட்டு அங்கீகாரங்கள் தராமல் ஏமாற்றிய கூட்டங்களும் இனிமேல் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு காணாமல் போகப் போகிறது. இதுவரை உங்களை ஒரு தொழிலாளியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இனிமேல் நீங்களும் ஒரு முதலாளியாகவும் அதிக பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவராகவே இருந்தாலும் சரி உங்களின் அசாத்திய உழைப்பிற்கு ஒரு மதிப்பு என்பது அளித்து உங்களை தேடி பெரிய ஒரு பொறுப்புகளும்